வாய்ஸ் கிளியர். ஓகே. தேங்க் யூ கீதா ரமணன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த செஷன். இன்னைக்கு 2 டாபிக் பார்க்க போறோம். டென்சஸ் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இந்த 2 டாபிக் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ டென்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாபிக்க பார்க்கலாம். ஓகே, டென்சஸ்னா என்ன அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இவ்வளவு நாள் எடுத்த கிளாஸஸ்ல பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஒரு சென்டென்ஸ் எப்படி எழுதுறது, சினோனிம், ஆன்டோனிம், ப்ரிப்போசிஷன், வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, எல்லாமே வந்து சொல்லி கொடுத்திருந்தேன். இப்போ இது எல்லாமே யூஸ் பண்ணி சென்டென்சஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது டென்சஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா அது என்ன டென்ஸ் ஃபார்ம்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டென்சஸ் வந்து 3 விதமா இருக்கும். பாஸ்ட் இருக்கும், பிரசன்ட் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும். அதாவது பாஸ்ட்னா கடந்த காலம், பிரசன்ட்னா இப்போ இருக்கிற பிரசன்ட், இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்ம பிரசன்ட்னு சொல்றோம். அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? பிரசன்ட் வந்து நிகழ்காலம் சொல்லுவாங்களா? ஒரே செகண்ட் இருங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு பாக்குறேன். பாஸ்ட் வந்து கடந்த காலம், ஃபியூச்சர் வந்து எதிர்காலம், பிரசன்ட் வந்து நிகழ்வு. அதாவது ஆமா, இன்னைக்கு என்ன நடக்குதோ அதுதான் நம்ம பிரசன்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த 3 டென்ஸ் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்குள்ள நிறைய டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு இருக்கிற கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம், ஃபியூச்சர் அப்படின்னா ஆம், எதிர்காலம், அண்ட் பிரசன்ட் அப்படின்னா நிகழ்காலம். ஸோ டென்சஸ்ல 3 டைப்ஸ் சொல்லிட்டேன். இப்போ இதுக்குள்ள வந்து ஒரு ஒரு டென்ஸ் ஃபார்ம்க்குள்ள 4 சப் டைப்ஸ் இருக்கு. பாஸ்டுக்குள்ள 4 இருக்கு. அதாவது சாரி, பிரசன்ட்குள்ளேயே 4 டைப் இருக்கு. பிரசன்ட் சிம்பிள், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் டென்ஸ்க்குள்ள 4 டைப் இருக்கு. பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்க்குள்ளேயே 4 விதமா இருக்கு. ஃபியூச்சர் சிம்பிள், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். எல்லாமே சேம் தான். சிம்பிள், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அது பிரசன்ட்க்கு இருக்கு, அது பாஸ்ட்டுக்கும் இருக்கு, ஃபியூச்சருக்கும் இருக்கு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும். நான் இதை வந்து ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் பிரசன்ட்க்குள்ள 4 இருக்கு. பிரசன்ட் சிம்பிள், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல 4 ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னா, பிரசன்ட் சிம்பிள் அப்படின்னா சப்ஜெக்ட் ஒண்ணு இருக்கும். சப்ஜெக்ட் நான் சொல்லியிருப்பேன். ஒரு பேரு, ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு வந்து ஒரு ஒரு பர்சனா இருக்கலாம், ஒரு திங்கா இருக்கலாம், ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம். இதெல்லாம் சப்ஜெக்ட்னு சொல்றோம். சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு வெர்ப், இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஒரு சென்டென்ஸ்ல அது பிரசன்ட் பத்தி பேசுது அப்படின்னா அது பிரசன்ட் சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே பிரசன்ட் கண்டினியூஸ், கண்டினியூஸ்னா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்போ வந்து பிரசன்ட்ல ஒரு விஷயம் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ்னு சொல்றோம். அது எப்படி எழுதுவோம்? அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் இஸ் ஆர். பிரசன்ட்க்கு ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். ஆனா அதே கடந்த காலம் பத்தி பேசும்போது வாஸ் வேர் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஃபியூச்சர் பத்தி பேசும்போது வில் யூஸ் பண்ணுவோம். இது 3 மட்டும் சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ட் நிகழ்காலம் பத்தி பேசும்போது ஆம் இஸ் ஆர் இது 3 யூஸ் பண்ணணும். கடந்த காலம் பத்தி பேசும்போது வாஸ் வேர் யூஸ் பண்ணணும். எதிர்காலம் பத்தி பேசும்போது வில் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் இஸ் ஆர் பிளஸ் வேர்ப் இங். வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஆனா ஐஎன்ஜி வேர்டோட கண்டினியூஸுக்கு ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். சோ இதுதான் பிரசன்ட் கண்டினியூஸ். ஏன்னா கண்டினியூஸ் வந்து நடந்து கொண்டே இருக்கு. சோ அதுல வந்து வேர்ப் பிளஸ் இங்கு. இங்கு அப்படின்னா ஐஎன்ஜி வேர்டு. இப்போ வேர்ப்னா என்ன? ஆக்ஷன் வேர்டு. வாக், ரன், ஸ்லீப், அதுல இங்கு இங்கு ஆட் பண்ணிக்கணும். அதாவது வாக்கிங், ஸ்டடியிங், ஸ்லீப்பிங், ரன்னிங், டாக்கிங், அந்த மாதிரி. பிரசன்ட் பர்ஃபெக்ட் அடுத்த டைப் வந்து, மூணாவது டைப் வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட். பிரசன்ட் பர்ஃபெக்டோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஒன்னு வரும் பிளஸ்
ஹேஸ் அல்லது ஹேவ் வரும். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும். ஹேஸ் அல்லது ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா ஒரு வேர்போட நம்ம வந்து ஒரு வேர்ப் வந்து ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, அததான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல போடுறோம். அதாவது finish எழுதாம finished எழுதுவோம், ed போடுவோம். ஓகே, டாக் எழுதாம டாக்டுன்னு போடுவோம், அதை நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லிக்கலாம். ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, லீவ்னு சொல்லாம லெஃப்ட், முடிச்சாச்சு, ஒரு வேலை அவங்க போயாச்சு, அவங்க பேசியாச்சு, அவங்க விசிட் பண்ணியாச்சு, இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்றோம். சோ பிரசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு ஹேஸ் அல்லது ஹேவ் இருக்கும், ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஐ ஹேவ் finished த டாஸ்க், நான் ஒரு டாஸ்க முடிச்சிட்டேன். ஹேஸ் இங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னு கேட்டீங்கன்னா ஐ நம்மளை பத்தி நம்ம பேசும்போது ஹேவ்னு தான் போடணும். நான் ஒரு வேலையை முடிச்சுட்டேன், ஐ ஹேவ் finished த டாஸ்க். இப்போ இன்னொருத்த பத்தி பேசுறோம். இப்போ வந்து சுமதின்னு ஒரு பொண்ணு வந்து அதே வேலையை முடிச்சிருச்சு அப்படின்னா she has finished the taskனு சொல்லணும், she have சொல்லக்கூடாது. ஓகே, தேர்ட் பர்சன் பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர் பேசுனீங்கன்னா she has finished the task பேசணும். அதே தேர்ட் பர்சன் பத்தி பேசுறீங்க ஆனா அது ப்ளூரல்ல பேசுனீங்கன்னா நீங்க அங்கேயும் ஹேவ்னு தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் சில ரூல்ஸ், பேசிக் ரூல்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் ரிவைஸ் பண்ணணும்னா இந்த செஷனோட ரெக்கார்டிங்க பாத்துக்கலாம். சோ ஐ ஹேவ் finished the task, சுமதி has finished the task னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நாலாவது டைப் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரசன்ட்க்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சோ பர்ஃபெக்ட்டாவும் இருக்கு இந்த சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸ் இந்த டென்ஸ் ஃபார்ம் வந்து கண்டினியூஸாவும் இருக்கு. சோ கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம்ல நான் சொன்னேன் இல்லையா, இங்கோட verb யூஸ் பண்ணணும். இங்கு கண்டினியூஸ் வந்தாலே verbing யூஸ் பண்ணணும், வேர்போட இங்கு ஆட் பண்ணிக்கணும். இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கு, ஹேஸ் இருக்கு, அல்லது ஹேஸ் பீன் இருக்கும், இல்லது ஹேவ் பீன் இருக்கும். ஓகே, இங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வராது, இங்க verb இங் வரும். சப்ஜெக்ட் இருக்கும், ஹேஸ் பீன் போடணும், இல்லைன்னா ஹேவ் பீன் போடணும், அண்ட் பிளஸ் verb இங் போடணும் இதுல. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவள் she has been reading, verbing வந்துச்சா for hours. for hours தான் நிறைய அவர்ல படிச்சிட்டு இருக்கா அவ. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவ படிச்சுட்டே இருக்கா, நிறைய மணி நேரம் படிச்சுட்டே இருக்கா. சோ கண்டினியூஸா இங்க ஒரு நடக்குது, இன்னும் படிச்சு முடிக்கல, அவ படிச்சுட்டே இருக்கா. பிரசன்ட் பர்ஃபெக்ட் வந்து முடிச்சாச்சு ஒரு வேலை, பிரசன்ட்ல ஒரு வேலை முடிச்சாச்சு. பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல வந்து ஒரு வேலை வந்து பண்ணிட்டே இருக்காங்க இன்னுமே. சோ ஆனா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால she has been ஆட் பண்ணிக்கணும். இன்னுமே படிச்சுட்டே இருக்காங்க அவங்க, ரொம்ப ரொம்ப நேரமா படிச்சுட்டே இருக்காங்க. ஓகே, சோ இது பிரசன்ட்கான எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி பாஸ்ட் டென்சஸ்க்கு 4 டைப் இருக்கு. சேம் அதே மாதிரி தான், பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? சோ இப்ப பாஸ்ட் சிம்பிள்னு சொல்லும் போது அதே மாதிரி நம்ம பிரசன்ட் சிம்பிளுக்கு சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் பிளஸ் இங்க பேஸ் verb கொடுத்தோம், இங்க பாஸ்ட் verb கொடுப்போம். he visited பாரிஸ், அவன் பாரிஸ்க்கு போயிருந்தான். விசிட்டட், விசிட் வந்து விசிட்டட் ஆயிடுச்சு. பிரசன்ட்ல விசிட்னு எழுதுவோம், பாஸ்ட்க்கு விசிட்டட்னு எழுதுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ், கண்டினியூஸ் வந்தாலே இங்க என்ன வரணும், verb இங் கண்டிப்பா வரணும், ing. சப்ஜெக்ட் ஒண்ணு வரும், am is are வந்து was were ஆயிடும், ஏன்னா பாஸ்ட்னால was were ஆயிடும், பிளஸ் verbing சேமா தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன கொடுத்திருக்கோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கு, பாஸ்ட்க்கு ஏத்த மாதிரி மாறுது, அவ்வளவுதான், சின்ன வித்தியாசம் தான். சோ பாஸ்ட் கண்டினியூஸ்னா we were, am is are presentல இருந்ததா அது were ஆயிடுச்சு, were playing football, we were playing cricket, we were playing volleyball. பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ்க்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் மாதிரி தான், சப்ஜெக்ட் ஒண்ணு வரும், ஹேஸ் ஹேவ் எழுதணும் இல்லையா, அது ஹேடா மாறிடும் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஏன்னா இது பாஸ்ட் பத்தி பேசுறோம். கடந்த காலம் பத்தி பேசுறதுனால இங்க வந்து நம்ம பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஃபார்ம்ல சப்ஜெக்ட் ஒண்ணு போடுவோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ஹேஸ் ஹேவ் இருந்தது மேம், இங்க ஏன் ஹேட் போடுறீங்க அப்படின்னா இது பாஸ்ட், அதனால ஹேஸ் ஹேவ் வந்து ஹேடா மாறுது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தது இல்லையா பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல, எங்கேயோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும் ஒண்ணு. சோ இங்க சப்ஜெக்ட் பாருங்க, தே அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்ட், ஹேட்
ஆட் பண்ணிக்கிட்டோம். லெஃப்ட், தே ஹேட் லெஃப்ட், அவங்க போயிட்டாங்க. லெஃப்ட் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பிஃபோர் நூன்னா 12 மணிக்கு முன்னாடி, நூன் அப்படிங்கறது 12 மதியானத்துக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன போட்டோம்? சப்ஜெக்ட் ஒன்னு இருந்தது, ஹாஸ் பீன் அல்லது ஹேவ் பீன் பிளஸ் வேர்பிங். இங்கேயும் அதே மாதிரி தான், சப்ஜெக்ட் ஒன்னு இருக்கும், ஹாஸ் பீன் ஹேவ் பீன் வந்து ஹேட் பீனா மாறிடும். ஏன்னா பாஸ்ட், பாஸ்ட்னா ஹேடா மாறிடும். பிரசன்ட்னா ஹாஸ் பீன் ஹேவ் பீன், பாஸ்ட்னா ஹேட் பீன். வேர்பிங் ஒன்னு வரும். ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங், ஒர்க்கிங் வந்து வேர்பிங்க்கு ஆல் டே, நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்னாலே நான் வில் போடணும்னு சொல்லிட்டேன். ஃபியூச்சர் டென்ஸ்ல வில் ஆட் பண்ணிட்டே இருக்கணும் நீங்க. சோ ஒரு சப்ஜெக்ட் வரும், வில் வரும், அண்ட் ஒரு பேஸ் வெர்ப் வரும். ஒரே செகண்ட் இருங்க. சோ இங்க வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபியூச்சர் சிம்பிளுக்கு வில் ஆட் பண்ணி தான் ஆகணும். சப்ஜெக்ட் ஒன்னு வரும், வில் ஒன்னு வரும், ஒரு verb வரும். இங்க நம்ம போட்டோம் இல்லையா, ஒரு verb வரும். she will call you later. she சப்ஜெக்ட், will வந்து ஆட் பண்ணணும், ஃபியூச்சர்னால will ஆட் பண்ணிருக்கோம். call you ஒரு verb, கால் பண்றது ஒரு verb. லேட்டர் போட்டுக்கலாம், இல்ல இந்த நைட் போட்டுக்கலாம், at 6 pm போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம் சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஃபியூச்சர் கண்டினியூஸ், கண்டினியூஸ்னா நான் என்ன சொன்னேன், இங்கு வரும். ஆனா இது ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால வில்லும் வரணும், இங்கும் வரணும். சோ வில் வந்து வில் பி ஆ மாறும். சப்ஜெக்ட் வில் பி பிளஸ் வேர்பிங். ஐ தான் இங்க சப்ஜெக்ட், வில் பி கண்டிப்பா ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு வில் பி ஆட் பண்ணணும். டிரைவ் வந்து டிரைவிங்கா மாறுது அட் 6 pm. ஐ வில் பி டிரைவிங் அட் 6 pm. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் சென்டென்ஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரசன்ட்டுக்கும் பாஸ்டுக்கும் ஃபியூச்சர் சாரி பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன போட்டோம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் போட்டோம், ஹேஸ் ஹேவ் போட்டோம், ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டோம். பாஸ்ட் சென்டென்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட் போட்டோம், ஹேஸ் ஹேவ் வந்து ஹேடா மாறிடுச்சு ஏன்னா பாஸ்ட்னால, அண்ட் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வந்து சப்ஜெக்ட் இருக்கும், வில் கண்டிப்பா போடணும்னு சொன்னேன், வில் ஹேவ் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். he will have finished the homework. he will have finished the construction work. இந்த மாதிரி நீங்க சென்டென்ஸ் போட்டு நிக்கலாம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு என்ன போட்டோம்? சப்ஜெக்ட் ஹேஸ் பீன் ஹேவ் பீன் ஒரு வேர்பிங். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு என்ன போட்டோம்? சப்ஜெக்ட் ஹேஸ் ஹேவ் பீன் வந்து ஹேட் பீனா மாறிடுச்சு, ஒரு வேர்பிங்கும் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதே ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு சப்ஜெக்ட் ஒன்னு இருக்கும், வில் ஹேவ் பீன் போடுவோம். ஹேஸ் பீன் போடக்கூடாது, ஹேட் பீன் போடக்கூடாது, வில் ஒன்னு போட்டுக்கிறோம், ஹேவ் பீன் போட்டுரும், வேர்பிங் போட்டுரும். தே வில் ஹேவ் பீன் ஸ்டடியிங் ஆல் டே. தே சப்ஜெக்ட், அவங்க வில் ஹேவ் பீன் ஆட் பண்ணிக்கணும்னு சொன்ன ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னாலே வில் ஹேவ் பீன் போட்டுக்கணும். ஒரு verb ஸ்டடியிங், தே வில் ஹேவ் பீன் ஸ்டடியிங் ஆல் டே, ஃபுல் டே. they will have been studying all day. இதுதான் டென்ஸ். இது ஒரு பிரசன்ட் ஒரு காலத்துக்குள்ள 4 டைப் இருக்கு டென்சஸ். அதுல ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்துக்கோங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க எழுதிருக்கேன். இன்னும் சில அதிகமான சென்டென்சஸ் இங்க எழுதிருக்கேன். பிரசன்ட் சிம்பிளுக்கு பாருங்க, ஐ ஈட் லஞ்ச் அட் 1 pm. பிரசன்ட் சிம்பிளான ஒரு சென்டென்ஸ், ஐ ஈட் லஞ்ச் அட் 1 pm. 1 pm நீங்க போடனாலுமே இந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். ஐ ஈட் லஞ்ச் அட் 1 pm எவ்ரி டே அந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ இங்க என்ன இருக்கு, நான் இங்க சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு verb இருக்கு, ஐ ஈட் லஞ்ச். பிரசன்ட் கண்டினியூஸ், கண்டினியூஸ்னாலே என்ன பண்ணணும், இங்க நீங்க am is are யூஸ் பண்ணிக்கணும், ஒரு சப்ஜெக்ட் போட்டுக்கணும், am is are போட்டுக்கணும், verbing போட்டுக்கணும். அதுக்கேத்த மாதிரி I am eating, eat வந்து eating-ஆ மாறுது, கண்டினியூஸ்னாலே இங்க ஆயிடும் verb. sleep sleeping ஆயிடும், eat eating ஆயிடும். லஞ்ச் என்ன சாப்பிடுறீங்க, லஞ்சோ டின்னரோ நீங்க போட்டுக்கலாம். present perfect சப்ஜெக்ட் ஒன்னு இருக்கணும், has have இருக்கணும், past participle இருக்கணும். ஓகே, I have eaten lunch. ஈட்டுக்கு முடிஞ்சது, ஒரு வேலை வந்து முடிச்ச ஒரு verb முடிச்சாச்சு அப்படின்னா ஈட் வந்து
தினமும் பண்றது. ஈட்டிங் வந்து இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஈட்டன் வந்து சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஐ ஹாவ் ஈட்டன் லஞ்ச். இங்க நீங்க கேட்கலாம் மேம், ஹேவ் போட்டுக்கலாம் இல்ல ஹேஸ் போட்டுக்கலாம்னு சொன்னீங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட்க்கு. அப்ப இங்க ஏன் ஹேஸ் போடல? ஐக்கு நான் சொன்ன மாதிரி ஹேஸ் போடக்கூடாது. ஐன்னு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஹேவ்னு போடணும். ஹேஸ் எங்க போடணும்? ஹேஸ் எந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லுங்க? ஐ ஹேஸ் சொல்லலாமா இல்ல ஷீ ஹேஸ் சொல்லலாமா? எது கரெக்ட் இதுல? கரெக்ட். ஹி ஹேஸ், ஷீ ஹேஸ் தான் கரெக்ட். வெரி குட். ஓகே. சோ இது சின்ன சின்ன விஷயம், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் present perfect continuous. லாஸ்ட் டைப் present perfect continuous எல்லாம் சொல்லியிருந்தேன். ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், has been போட்டுக்கலாம் இல்லனா have been போட்டுக்கலாம். அதோட ஒரு verbing வரும், ஒரு verbing word வரும். so present perfect continuous பாத்தீங்கன்னா I have been eating lunch. past simple I ate lunch. நான் lunch சாப்பிட்டேன். pastல பேசிருக்கோம். eat வந்து ate மாறணும். lunch அவ்வளவுதான். past continuous I was eating lunch. am is are என்னவா மாறும் சொன்ன past continuous structure பாருங்க. subject was where. I was eating lunch. இப்போ நீங்க கேட்கலாமா வேற எங்க யூஸ் பண்ணலாம்? was யூஸ் பண்றீங்க, I was eating னு போட்டுட்டீங்க lunch past continuousக்கு. வேற எங்க யூஸ் பண்ணலாம்? வேர் வந்து we, அதாவது நம்ம. கரெக்ட். I, we, you, they only have ma'am. கரெக்ட் வெங்கடேஷ், வெரி குட். ஓகே, வேரும் அதே மாதிரிதான். வேர் இருக்கு இல்லையா, எங்க யூஸ் பண்ணலாம்? I was eating lunchனு சொல்லலாம். இங்க சாட் பாக்ஸ்ல எழுதுறேன், ஓகேவா? she was eating lunchனு சொல்லலாம். he was eating lunchனு சொல்லலாம். வேர் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளூரல்ல பேசும்போது வேர் யூஸ் பண்ணணும். they were eating lunch. தேனா அவங்க, நிறைய பேர் இருக்கும்போது நம்ம அவங்கள சொல்லும்போது அங்க வந்து வேர் சொல்லணும். ஓகே. பாஸ்ட்ல இது பாஸ்ட் பிரசன்ட் கிடையாது, பாஸ்ட் சென்டென்ஸ்ல வேர் யூஸ் பண்றோம் நிறைய பேர் இருந்தாங்கன்னா. வி வேர் நம்ம, நம்ம அவங்க நாங்க அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம நாங்க நாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நாங்க ஒரு 4-5 பேர் இருக்கோம் அப்படின்னா வி வேர் ஈட்டிங் லஞ்ச். நாங்க எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்க வேர் யூஸ் பண்ணணும். ஷீ வேர் ஈட்டிங் லஞ்ச் சொல்லக்கூடாது, தப்பு. ஓகே. யூக்கு என்ன யூஸ் பண்ணணும்? யூ வாஸ் ஈட்டிங் லஞ்சா, யூ வேர் ஈட்டிங் லஞ்சா? யூ வாஸ் ஈட்டிங் லஞ்சா, யூ வேர் ஈட்டிங் லஞ்சா? இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இங்கிலீஷ்ல பண்ணிடுவோம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க சாட் பாக்ஸ்ல. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. யூ வாஸ் ஈட்டிங் லஞ்சா, யூ வேர் ஈட்டிங் லஞ்சா? ஓகே, நாகராஜ் வந்து வாஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. நித்யா நாராயணன் வாஸ் சொல்றாங்க. கார்த்திகேயன் வேர் சொல்றாங்க. ஓகே, இன்னும் ஆன்சர்ஸ் வேணும் எனக்கு. யூ வாஸ் ஈட்டிங் லஞ்சா, யூ வேர் ஈட்டிங் லஞ்சா? வாஸ், கவிதா வாஸ் சொல்றாங்க. ஓகே. ஓகே, மிக்ஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. பட் கார்த்திகேயன் அண்ட் கீதா ராமனன் சொன்னதுதான் கரெக்ட். யூ வேர் ஈட்டிங் லஞ்ச் தான் சொல்லணும். யூ வேர் ஈட்டிங் லஞ்ச். ரெண்டே ரெண்டு ரூல் தான். ப்ளூரல்ல பேசும்போது தே வீணா வேர்னு சொல்லணும். யூ பத்தி பேசும்போது கூட யூ வேர்னு தான் சொல்லணும். யூ வாஸ் சொல்லக்கூடாது. இது ரெண்டு ரூல் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பீங்களோ இல்ல எழுத படிக்க ஆரம்பிச்சிருவீங்களோ அப்போதான் நீங்க இதெல்லாம் கரெக்டா பண்ணுவீங்க. நிறைய இங்கிலீஷ் நாட்டுல உள்ள இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸுக்கு பாதி 50% கிராமரே தெரியாது. நீங்க இதை நம்புவீங்களா நான் சொன்னேன்னா? அமெரிக்கால உள்ளவங்க, இங்கிலாந்துல உள்ளவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கிராமரே அவங்க படிச்சது கிடையாது. ஆனா அவங்க சூப்பரா இங்கிலீஷ் பேசுவாங்க. ஏன்? ஏன்னா அவங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ், அதனால. ஓகே. சோ பேசக்கிடருங்க. இது வந்து he, she, it was ma'am. கரெக்ட் வெங்கடேஷ். we, we, they, இது எல்லாமே வேர் வரும்.
ஸ்லைட் ஷோல தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ. ஏதோ ஸ்டக் ஆகுது. ஸ்கிரீன் தெரியுதா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க இப்போ. அந்த டேபிள் தெரியுதா? எஸ், நோ. கேன் யூ see my screen? ஓகே, ஃபைன். தேங்க்ஸ். ஸோ தென் இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு நான் சொன்னேன் ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச், ஷீ வாஸ் ஈட்டிங் லஞ்ச். ஆனா தேன்னு வந்துச்சுன்னா தே வேர் ஈட்டிங் லஞ்ச். பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் வரும், had வரும், பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஸோ ஐ had eaten lunch. I had eaten lunch. Past participle எல்லாமே எந்த மாதிரி வேர்ட்னா left, eaten, spoken, visited, இது எல்லாமே past participle. முடிஞ்சிருச்சு. ஒரு verb வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஃபார்ம்ல எழுதுறோம்னா அது past participle. Past perfect continuous. Subject had been verbing. இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. I had been eating for an hour. இப்போ ஃபியூச்சர் சிம்பிள் சென்டென்ஸ்க்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் ஐ வில் ஈட் லஞ்ச். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு இங்கு வரும், வில் வந்து வில் பியா மாறும். ஐ வில் பி ஈட்டிங் லஞ்ச். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வந்து வில் பி வந்து வில் ஹேவ் மாறிடும் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் வரும். ஐ வில் ஹேவ் ஈட்டன் லஞ்ச். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வில் ஹேவ் வந்து வில் ஹேவ் பீனா மாறும், இங்கும் வரும். ஐ வில் ஹேவ் பீன் ஈட்டிங். ஓகே, சோ இதுதான் உங்களுக்கு பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சருக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த டேபிளை பார்த்து படிச்சு இதுக்கு நிறைய நீங்க எக்ஸாம்பிள்ஸ் எழுதினாதான் கரெக்டா உங்களுக்கு சென்டென்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்னொரு இது பார்க்கலாம். கண்டிஷனல் சென்டென்சஸ்னா என்னன்னு பார்க்கலாம். கண்டிஷனல் சென்டென்சஸ்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். இதுல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இஃப் கிளாஸ் ஒன்னு இருக்கு, மெயின் கிளாஸ் ஒன்னு இருக்கு. சோ ரெண்டு ஒரு ஃபுல் சென்டென்ஸை ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல 3 டைப் இருக்கு. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட். மூணு டைப்ஸ் தான் வரும். கண்டிஷனல் கிளாஸுக்குள்ள 3 டைப் வருது. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட். சிம்பிள் பிரசன்ட்ல வந்து இஃப் ஐ ஸ்டடி, இஃப் ஐ ஸ்டடி இதுல வந்து அடுத்த சென்டென்ஸ் நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா ஐ வில் பாஸ் த எக்ஸாம். இதுதான் சென்டென்ஸ். இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் த எக்ஸாம். நான் படிச்சேன்னா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவேன். சிம்பிள் பாஸ்ட் இஃப் ஐ ஸ்டடீட், ஸ்டடி வந்து ஸ்டடீட் ஆகுது பாஸ்ட்னால. இஃப் கடந்த காலம் இஃப் ஐ ஸ்டடீட் ஐ வுட் பாஸ் த எக்ஸாம். மேல உள்ள வில்லு வந்து இங்க வுட்டா மாறுது. ஏன்னா லெஃப்ட்ல உள்ள ஸ்டடி ஸ்டடீடா மாறுதுனால மேல உள்ள வில்லு வந்து இங்க வுட்டா மாறிடுச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட், இங்க ஹேட் ஆட் பண்ணிடுறாங்க, ஸ்டடீடும் போடுறாங்க, ஹேடும் ஆட் பண்ணிடுறாங்க. இஃப் ஐ ஹேட் ஸ்டடீட், அப்போ ரைட் சைட்ல வர மெயின் கிளாஸ்ல ஐ வுட் ஹேவ், ஹேட் வந்துச்சுன்னா வுட் ஹேவ். ஈஸியா ஞாபகம் வைங்க, இது ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். இஃப் ஐ ஸ்டடி இது வந்து பிரசன்ட், ஸ்டடி, ஈட், ஸ்லீப், டாக் இப்படி வந்துச்சுன்னா ஐ வில் பாஸ், ஐ வில் வரணும் இங்க. ஓகே, கண்டிஷனல் சென்டென்சஸ்ல இஃப் ஐ ஸ்டடி வந்துச்சுன்னா ஐ வில் வந்தா போதும். ஐ வில் பாஸ் த எக்ஸாம். இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ் த எக்ஸாம். சென்டென்ஸ் வந்து இஃப்ல ஸ்டார்ட் ஆகுது. ஐ வில் பாஸ் த எக்ஸாம். இது உல்டாவா கூட எழுதலாம். ஐ வில் பாஸ் த எக்ஸாம் இஃப் ஐ ஸ்டடி. ஓகேவா? சோ காம்பினேஷன் எப்படின்னா ஸ்டடி பிரசன்ட்ல மட்டும் இருக்குன்னா ஐ வில் மட்டும் போட்டா போதும். ஆனா இங்க ஸ்டடி வந்து ஸ்டடீடா மாறிடுச்சு. ஸ்டடீடு, ஸ்டடினா இங்க ஐ வுட்னு போடணும், இங்க வில் போடணும். இங்க ஸ்டடிடுனா இங்க வுட் போடணும். இங்க ஹேட் வந்துச்சுன்னா இங்க வுட் ஹேவ்னு போடணும். ஓகே, இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ், நான் உங்களுக்கு இங்க சாட் பாக்ஸ்ல போடுறேன். இஃப் ஐ ஃபைண்ட் ஹர் அட்ரஸ் ஐ I will send an invitation. இங்க என்ன வரும்? If I find her address, I dash send an invitation.
எஸ், தேர்ட் ஒன் வந்து would have plus past participle. கரெக்ட். If I find her address, I dash send an invitation. If I found her address, I dash send an invitation. If I had found her address, I dash send an invitation. Correct. கரெக்ட். இஃப் ஐ ஃபவுண்ட் வந்து ஃபவுண்ட் ஆல்ரெடி பாஸ்ட்ல இருக்கு. சோ நீங்க மெயின் கிளாஸ்ல ஐ வுட் சென்ட் ஹர் அண்ட் ஐ வுட் சென்ட் அன் இன்விடேஷன். இஃப் ஐ ஃபவுண்ட் ஹர் அட்ரஸ் ஐ வுட் சென்ட் அன் இன்விடேஷன். இஃப் ஐ ஹேட் ஃபவுண்ட், ஹேட் வந்துருச்சு அப்படின்னா would have போடணும். கரெக்ட். வெரி சிம்பிள். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நீங்க சாட் பாக்ஸ்ல ஆன்சர்ஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போடுங்க சாட் பாக்ஸ்ல. இஃப் ஐ ஹேட் டைம் ஐ டேஷ். கோ தான் இங்க verb. கோ யூஸ் பண்ணி நீங்க ஆன்சர் எழுதணும். கோக்கு எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க? இஃப் ஐ ஹேட் டைம் ஐ டேஷ். கோ யூஸ் பண்ணி எழுதணும். கோ பாஸ்ட் ஃபார்ம் ஷாப்பிங் வித் யூ. இங்க வந்து உங்களுக்கு நான் போடுறேன் இந்த சென்டென்ஸ். இஃப் ஐ ஹேட் டைம், இஃப் ஐ ஹேட் டைம் ஐ டேஷ். கோ யூஸ் பண்ணி யூ பண்ணுங்க. ஐ டேஷ் கோ ஷாப்பிங் வித் யூ. இதுக்கு ஆன்சர் போடுங்க. ட்ரை பண்ணுங்க என்ன வரும்னு பார்க்கலாம். ஓகே. would have went, would have. ஓகே. வெண்ட் சொல்றீங்க. ஓகே. ஐ would have went shopping with you கூட சொல்லலாம். பட் கோக்கு நீங்க கான் கூட சொல்லலாம் இல்லையா? ஏன் கான் சொல்ல மாட்டேட்டீங்க? இஃப் ஐ ஹேட், கரெக்ட் நாகராஜ். இஃப் ஐ ஹேட் டைம் ஐ வுட் ஹாவ் கான் ஷாப்பிங் வித் யூ. கோ வந்து கான் ஆயிடும். ஓகே. சோ இங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இது, ஐயோ இது ஒன் செகண்ட். இஃப் ஐ ஹேட் டைம் ஐ வுட் ஹாவ் கான் ஷாப்பிங் வித் யூ. ஓகேவா? இங்க ஏன் ஐ வுட் ஹாவ் அப்படி போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பாருங்க. இஃப் ஐ ஹேட், நான் என்ன சொன்னேன்? ஹேட் வந்துச்சுன்னா வுட் ஹாவ் போடணும். கோ வந்து கான் ஆயிடும். ஸ்லீப் வந்து ஸ்லெப்ட் ஆயிடும். ஓகே. சோ கான் வந்து ஆப்ஷன்ல இல்ல, கொஸ்டின் பேப்பர்ல வெண்ட் இருக்குன்னா வெண்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இஃப் யூ டேஷ் ஸ்பீக் இங்கிலீஷ். இஃப் யூ டேஷ், இங்க verb வந்து ஸ்பீக் இங்கிலீஷ், you will get along with them perfectly. You will get along with them perfectly. இங்க if clauseல என்ன போடணும் நீங்க சொல்லணும். if clauseல will speak எப்படி வரும் கவிதா? will speak
கண்டிப்பா வில் ஸ்பீக் வராது. ரெண்டு ரெண்டு தடவை வில் வருமா ஒரு சென்டென்ஸ்ல? இஃப் யூ வில் ஸ்பீக் இங்கிலீஷ் யூ வில் கெட் அலாங் வித் தம் பர்ஃபெக்ட்லி வராது. ஓகே, கணேஷ் வந்து ஸ்போக்னு சொல்றாங்க. ஸ்பீக். வெங்கடேஷ் and நாகராஜ் சுதன் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். இங்க பாருங்க, அதனால தான் இந்த ஒண்ணு எடுத்தேன். இங்க இஃப் சென்டென்ஸ் வந்து present இருக்கு. இஃப் ஐ ஸ்டடி, இஃப் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், இதெல்லாம் present. ஸ்பீக் வந்து present. ஃபர்ஸ்ட் அது presentல இருக்கா பாஸ்ட்ல இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட்டா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் ஸ்டடீட் வரும், பாஸ்ட்னா ஸ்டடீட் வரும், பிரசன்ட்னா ஸ்டடி வரும். அதே ஸ்பீக்குக்குன்னா பிரசன்ட்னா ஸ்பீக் வரும், பாஸ்ட்னா ஸ்போக் வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா ஹேட் ஸ்போக் வரும். சரியா? இப்போ இஃப் ஐ ஸ்டடி அப்படின்னா ஐ வில் பாஸ் த எக்ஸாம், வில்ல மட்டும் தான் போடணும். சோ அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் இஃப் யூ ஸ்பீக்னா வரும் ஆன்சர். அவ்வளவுதான். அவங்க ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்களோ அதான் ஆன்சரு. இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ், இஃப் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் யூ வில் கெட் அலாங் வித் them perfectly. அவ்வளவுதான். ஸோ கொஞ்சம் நீங்க வந்து ட்ரிக்கியா இருக்கும், பட் ஒரு 2 3 தடவை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போடுறேன். இஃப் தே ஹேட் கான் ஃபார் அ வாக் தே டேஷ் டர்ன் த லைட்ஸ் ஆஃப். இதுக்கு ஆன்சர் போடுங்க. இதுக்கு ஆன்சர் போடுங்க. If they had gone for a walk, they dash turn the lights off. கூகுள் பண்ணக்கூடாது, நீங்களே யோசிச்சு ஆன்சர் போடுங்க. ஓகே, would have turned. நாகராஜன் வெங்கடேஷ் மட்டும் ஆன்சர் போட்டுருக்காங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? எல்லாருமே ஆன்சர் போடுங்க. ஓகே, கீதா ரமணனும் போட்டாச்சு. கவிதா கார்த்திகேயன் would have turned. ஓகே, கவிதா டர்ன் சொல்றீங்க. ஓகே, சோ கரெக்ட் ஆன்சர். கவிதா உங்களோட ஆன்சர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். would have turned வராது, would have turned. would have கரெக்ட். கார்த்திகேயன் would you கிடையாது, would have. would have. turn வந்து present. இங்க present இல்லையே, இது வந்து past. if they had gone அப்படின்னாலே இது வந்து past perfect. சோ இங்க வந்து they would have turned. turn வந்து turned ஆ மாறிடும். pastல வந்து past பத்தி தான் பேசுவோம். turn மட்டும் போட்டீங்கன்னா அது வந்து present ஆயிடும். சோ அது தப்பு. So would have turned the lights off. Correct, Sudha. Okay. இந்த சென்டென்ஸ்க்கு போடுங்க ஆன்சர். If she dash to see us, come. We will go to the zoo. இது எப்படி கரெக்டா எழுதலாம்? இல்ல ஆல்ரெடி அவங்க கொடுத்ததே கரெக்டா? இதுக்கு ஆன்சர் என்ன போடுங்க? ம். நாகராஜ் வந்து கரைச்சு குடிச்சாச்சு கிராமர். சூப்பரா. ஓகே. ஓகே. கம்ஸ் தான் ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர். ஏன் கம்ஸ் கரெக்டான ஆன்சர்னு கேட்கலாம். மேம் கம் வந்து ஏன் கம்ஸ்னு எழுதுறீங்க? இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஷீ சொல்றாங்க அவங்க. ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்தேன். ஹி ஷீ எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல பேசும்போது நம்ம வந்து கம்ஸ் ஆயிடும், வாக்ஸ் ஆயிடும், ஸ்லீப்ஸ் ஆயிடும் பிரசன்ட் டென்ஸ்ல. ஷீ கம் டு ஸ்கூல் இல்ல, ஷீ கம்ஸ் டு ஸ்கூல்.
he comes to office. கம் டு ஆஃபீஸ் இல்ல, கம்ஸ் டு ஆஃபீஸ். அதுதான் இங்கிலீஷ் கிராமரோட ரூலே. சோ இங்க கம் வந்து கம்ஸா மாறும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசன்ட் டென்ஸ் தான், ஒன்னும் காம்ப்ளிகேட்டட் கிடையாது. கம் வந்து கம்ஸ்னு எழுதணும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட். கரெக்ட் வெங்கடேஷ். ஹீ ஷீட்டுக்கு வந்து கம்ஸ் போடுவோம் நம்ம. I would have told you if I dash see him. Verb form வந்து see. I would haveனு இருக்கு. என்ன எழுதணும்னு சொல்லுங்க. Okay, had saw. I would have told you. If I had saw him, I would have told you. Okay, saw, seen. இப்போ இந்த சென்டென்ஸ் மறுபடியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸ்டடீடுக்கு வந்து if I had studied had வந்துச்சுன்னா I would have passed the examனு சொல்றோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் இங்க யூஸ் பண்றோம். passed the exam. saw வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடையாது. saw வந்து பாஸ்ட் தான். ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா seen தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நான் சொன்னேன் இல்லையா, லீவ், eat, eaten, see, seen, இதெல்லாம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சோ இங்க seen தான் கரெக்டான ஆன்சர். I would have told you if I had seen him. Had saw இல்ல, had seen. சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்றீங்க, ரொம்ப பெருசு கிடையாது. பட் அண்ட் வெங்கடேஷ் சீன் மட்டும் போட்டிருக்கீங்க, had போடலையா நீங்க, இல்ல மிஸ் ஆயிடுச்சா? I would have told you if I had seen him தான் கரெக்டான ஆன்சர். கீதாராமனன் கரெக்டா போட்டிருக்கீங்க. கவிதா அண்ட் சுதன் சின்ன மிஸ்டேக் தான், saw வராது, சீன் வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஈட்டுக்கு ஈட்டன், சீக்கு சீன் அந்த மாதிரி போடணும். had seen. Okay மேம். எஸ் வெங்கடேஷ். ஓகே, கிரேட். இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. ஈஸியான ஒரு சென்டென்ஸ் கொடுக்கிறேன். இஃப் யூ இது சொல்லுங்க. இஃப் யூ டேஷ் ஆஸ்க் மீ ஐ வுட் டெல் யூ. ஆஸ்ட். வெரி குட், வெரி குட். இப்போ கரெக்டா எடுத்துக்கீங்க எல்லாரும். ஆஸ்ட், அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். இதுக்கு போடுங்க. இது லாஸ்ட் சென்டென்ஸ் கொடுக்குறேன். இஃப் ஹி இஸ் லேட் வி டேஷ் ஸ்டார்ட் வித்வுட் ஹிம். இதுக்கு என்ன வரும்?
கரெக்ட். வி வில் ஸ்டார்ட். வில் ஸ்டார்ட். கரெக்ட். எல்லாரும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. வி வில் ஸ்டார்ட். வெரி குட். ஓகே. இது இஃப் கண்டிஷனல் ப்ராசஸ் புரிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு கொஞ்சம். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம் இப்போ. இதுக்கு ஏத்த கொஸ்டின் குவிசஸ் இந்த டாபிக் மாதிரி குவிசஸ் இன்னைக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு. அது வந்து அட்டென்ட் பண்ணுங்க ஒரு குவிஸ். உங்களுக்கு இன்னும் கிளியரா ஆன்சர்ஸ் என்ன பண்ணணும்னு தெரிய வரும். ப்ளீஸ் ஃபார்ம் ஆஃப் லேட் மேம். புரியல. வெங்கடேஷ் என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் V3 ஃபார்ம் ஆஃப் லேட் மேம். பாஸ்ட் பார்ட்டிசிபல் கேக்குறீங்களா? வாட் இஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார் த வேர்ட் லேட் மேம்? லேட் வந்து verb இல்ல வெங்கடேஷ். சோ லேட்டுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வராது. லேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் ஆச்சே. லேட், early அது verb இல்லையே. சோ அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வராது. நோ ப்ராப்ளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வேற மாதிரி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றாங்க. நீங்க எப்படி கொடுக்கலாம்னா லேட் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? அட்ஜெக்டிவ்னா லேட்டா வருது, சீக்கிரமா வரலது அப்படின்னா early. earlyயும் அட்ஜெக்டிவ். கரெக்டா? இப்போ வந்து இதுக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வராது, verb தான் வரும். இப்போ வந்து பீயிங் லேட் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்கன்னா இது கொஞ்சம் verb ஃபார்ம்ல வரும். இங்க வந்து நீங்க பீன் லேட், பி லேட் இப்படி சொல்லிக்கலாம். பட் ஆனா லேட் அப்படிங்கிற வேர்டு வந்து கிடையாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுக்கு வராது. ஓகே. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்க்கலாம் இப்போ. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அடுத்த டாபிக் வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நம்ம பார்த்தோம்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா இன்டைரக்ட் ஸ்பீச். அதாவது ஒரு ரிப்போர்ட் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து கிளாஸ்ல இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜ்ல உன்னை ரிப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதாவது நம்ம போய் மத்தவங்களுக்காக பேசுறது. யாரோ ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அது நம்ம போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி. அதான் ரிப்போர்ட் ஸ்பீச். சோ இதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு டைரக்ட் ஸ்பீச் இருக்கு, இன்னொன்னு இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு. இன்டைரக்ட் ஸ்பீச் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சொல்றோம். டைரக்ட் ஸ்பீச்னா யாரோ ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம எக்ஸாக்டா அப்படியே கொட்டேஷன்ல போட்டு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அகைன் கிருஷ்ணா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. அவர் சொல்றாரு நான் டயர்டா இருக்கேன்னு சொல்றாரு. நீங்க போய் இன்னொருத்தவங்க கிட்ட கிருஷ்ணா என்ன சொன்னார்னு அப்படியே சொல்றீங்க. கிருஷ்ணா செட் ஐ எம் டயர்ட். அது டைரக்ட் ஸ்பீச். டபுள் கொட்டேஷன்ல போடுறீங்க இங்க. அவர் சொன்ன அதே வார்த்தையை இங்க எழுதுறீங்க நீங்க. அது டைரக்ட் ஸ்பீச். கிருஷ்ணா செட் அப்படின்னா கிருஷ்ணா சொன்னாரு ஐ எம் டயர்ட். இன்டைரக்ட் ஸ்பீச்னா அந்த சென்டென்ஸை நீங்க ரீஃப்ரேஸ் பண்ணி இன்டைரக்டா சொல்றீங்க. கிருஷ்ணா செட் தட் ஹி வாஸ் டயர்ட். இங்க வந்து ப்ரனவுன் மாறுது. கிருஷ்ணா செட் தட். கிருஷ்ணா வந்து ஒரு மேல், அதனால இவரோட ப்ரனவுன் வந்து ஹி. தட் ஹி வாஸ் டயர்ட். ஏன்னா அவர் சொன்னாரு, அது பாஸ்ட்ல சொல்லியிருக்காரு. சோ வாஸ் டயர்டா மாறிடும். டிரெக்ட் ஸ்பீச்ல என்ன சொன்னாரோ அப்படியே டபுள் கொட்டேஷன்ல போட்டு கிருஷ்ணா செட் ஐ எம் டயர்ட், கிருஷ்ணா செட் ஐ எம் ஹாப்பி, கிருஷ்ணா செட் ஐ எம் சேட். இது டைரக்ட் ஸ்பீச். அதே ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இன்டைரக்டா பேசணும்னா அது ரீஃப்ரேஸ் பண்ணணும். கிருஷ்ணா செட் தட் ஹி வாஸ் ஹாப்பி, கிருஷ்ணா செட் தட் ஹி வாஸ் சேட், கிருஷ்ணா செட் தட் ஹி வாஸ் ஆங்கிரி. சபிஹா செட் தட் ஷீ வாஸ் சேட். சபிஹாவோட ப்ரொனவுன் ஷியா மாறுது. அண்ட் டென்ஸ் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரொனவுனும் சேஞ்ச் ஆகும். ஓகே. சில சில வேர்ட்ஸும் சேஞ்ச் ஆகும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டென்ஸ் ஷிஃப்ட் ஆகும்போது இங்க சாரி ரிப்போர்ட் டைரக்ட் ரிப்போர்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆகும்போது கூட பாருங்க இங்க ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. டைரக்ட் அது ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட், நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். இப்போ நீங்க இதை பத்தி போய் மத்தவங்க கிட்ட இன்டைரக்டா சொல்லும்போது ஷீ செட் ஷீ ஏட் பிரேக்ஃபாஸ்ட். ஈட் வந்து ஏட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அவங்க சொன்னாங்க. சொன்னாங்க அப்படிங்கறத வந்து கடந்த காலம் தான். ஓகேவா?
ஐ எம் ஈட்டிங், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அது போய் நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றீங்க. அப்போ he said he was eating. பாஸ்ட்ல தான் இங்க எழுதுறோம் நம்ம. I have finished my homework. She said she had finished her homework. Have had ஆயிருது, am was ஆயிடுது, was eating, eat ate ஆயிடுது. சோ எல்லாம் past tenseல இருக்கு. I will go, will வந்து past tenseல would ஆயிடும். He said he would go. ஓகே, ரொம்ப சிம்பிள். டென்ஸ் ஃபார்ம் வந்து இங்க சேஞ்ச் ஆகும்போது will would ஆயிடும், have had ஆயிடும், am was ஆயிடும், eat ate ஆயிடும். சோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரொனவுன் சேஞ்ச் ஆகுது அதே மாதிரி. கிருஷ்ணா அப்படின்னா அவருக்கு he எழுதணும் ப்ரொனவுன்ஸ். சபிஹா ஒரு ஃபீமேல்னா she எழுதணும். சோ இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்னொரு சில வேர்ட்ஸும் டைம் அண்ட் பிளேஸ்க்கான வேர்ட்ஸும் சேஞ்ச் ஆகும். நவ் தென் ஆகும். டுடே தட் டேயா மாறும். இன்டைரக்டா பேசும்போது டுடேன்னு சொல்லக்கூடாது, மறுபடியும் நீங்க தட் டே. ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன் ஐ எம் ஒர்க்கிங் டுடே. அதே நீங்க இன்டைரக்டா யாருக்காவது போய் நீங்க சொல்றீங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல அப்படின்னா நீங்க எப்படி சொல்லணும்? சபிஹா said that she was working that day. Tomorrow the next day. டுமாரோன்னு சொன்னோம்னா நான் டுமாரோன்னு சொல்றேன், நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட அதை போய் சொல்லும்போது நெக்ஸ்ட் டே. எஸ்டர்டே வந்து த டே பிஃபோர், ஹியர் வந்து தேர். இந்த இந்த சேஞ்சஸும் கொஞ்சம் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. now then today that day tomorrow the next day yesterday the day before here there. direct எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா direct ஸ்பீச்ல ஒருத்தவங்க சொல்றாங்க he said I am working now. he said he was working then. நீங்க இன்டைரக்டா சொல்லும்போது இன்னொருத்தவங்க கிட்ட போய் he said he was working then. டைரக்டா ஒருத்தவங்க டைரக்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா she said I went to the mall yesterday. she இன்டைரக்ட்ல பாத்தீங்கன்னா she said she had gone to the mall the day before. yesterday the day before ஆயிடும். John said I will call you tomorrow. John said he would call me. will would ஆ மாறும்னு சொல்லியிருந்தேன் இன்டைரக்ட்ல. he would call me tomorrow வந்து the next day. ஓகே, இதுதான் சில சின்ன சேஞ்சஸ். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்சா நம்ம மாத்துறோம் இங்க. what do you want? he said to her. உனக்கு என்ன வேணும்? he said to her. அவன் அவகிட்ட சொல்லி கேட்டிருக்கான். இப்போ நீங்க இன்டைரக்டா போய் இதை சொல்லும் போது he asked her, ஏன்னா கேள்வி கேக்குறாங்க, அதனால he said சொல்லாம நீங்க he asked, கேள்வி கேட்டிருக்காரு. he asked her what she wanted. அவன் அவகிட்ட கேட்டிருக்கா அவளுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. he asked her what she wanted. he said how is your father? he asked how my father was. is வந்து how is your father, is வந்து was ஆ மாறும். he asked how my father was. are you coming home with me? he asked. he asked whether I was coming home with him. இங்க whether ஏன் வருது? because இது are you coming home with me question இது. he asked whether I was coming home with him. I coming home சொல்லக்கூடாது, is was ஏதாவது போடணும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம பாஸ்ட்ல தான் பேசுறோம், so was போடுறேன். coming home with me, me வந்து இங்க him ஆ மாறுது. ஏன்னா நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்றீங்க. so are you coming home with me? he asked. அவன் எனக்கு கேட்டான் நீ என் கூட வீட்டுக்கு என் கூடயே இப்ப வரியா அப்படின்னு கேட்டதுக்கு he, நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட அதை போக சொல்லும்போது எப்படி சொல்லணும்? அவன் என்கிட்ட கேட்டா அவனோட நான் போறேன் அப்படி. so with him, he வந்து him ஆ மாறிடும். with me வந்து him ஆ மாறிடும். the poor man exclaimed. exclaimed அப்படின்னா எக்ஸ்கிளமேட்டரி மார்க் மாதிரி. will none of you help me? நீங்க யாருமே எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கிளைம்டு. இங்க வந்து நீங்க இன்டைரக்ட்ல சொல்லும்போது the poor man sadly exclaimed. இங்க ஒரு எமோஷன் கொடுக்குறீங்க, sadly, சோகமா அவர் he exclaimed that none of us would help him.
வில் வந்து வுட்டா மாறுது. none of us would help him. மீ, ஏன்னா அவர் வந்து அந்த புவர் மேன் தான் கேட்டிருக்காரு. வில் none of you help me அப்படின்ட்டு அவர் கேட்டிருக்காரு. அந்த மீ வந்து ஹிம்மா மாறுது. ஏன்னா நம்ம இங்க யார் பத்தி பேசுறோம்? அந்த புவர் மேன் பத்தி பேசுறோம். லாஸ்ட் சென்டென்ஸ், don't you know the way home? asked I, இல்ல I asked. நான் கேட்டேன் ஒருத்தவங்க கிட்ட, don't you know the way home? உங்களுக்கு வீட்டுக்கு போற வழி தெரியாதா? இது இன்டைரக்டா இன்னொருத்தர் போய் சொல்லும்போது, நான் கேட்டேன், நான் அவர்கிட்ட கேட்டேன், அவருக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியுமா அப்படின்ட்டு. I asked if he knew. No வந்து நியூவா மாறுது. If he knew the way home. ஓகே, ஹீயா இருக்கலாம் அல்லது ஷியா இருக்கலாம் இது. Bring me a glass of milk, said the Swami to the villagers. சுவாமி வந்து villages ஊர் மக்களுக்கு சொல்லியிருக்காரு, bring me a glass of milk. இது வந்து நீங்க இன்டைரக்டா போய் இன்னொருத்தவங்க கிட்ட சொல்றீங்க. சுவாமி said to the villagers. So ஸ்டார்டிங்லயே நீங்க வந்து சப்ஜெக்ட் பத்தி இங்க பேசு. சுவாமி said to the villagers to bring him a glass of milk. Okay, me is changed to this pronoun him. Sit down, boys, said the teacher. The teacher told the boys. இங்க asked வரல, told வருது. Why? Because the teacher is not requesting or asking. அவங்க ஆர்டர் மாதிரி சொல்லிருக்காங்க. Sit down, boys, said the teacher. The teacher told the boys to sit down. Halt, shouted the officer to his men. இங்க ஆபீசர் வந்து கத்திருக்காரு, shouted. The officer shouted his men to halt. So first subjectல இருந்தா sentence, indirect speechல first sentence வந்து subjectல தான் ஆரம்பிக்கிறோம். The officer shouted. The teacher told. Swami said. The king ordered. Shouted his men to halt. Take off your hat, the king said to the hatter. The king ordered the hatter to take off your hat வந்து his hat மாத்து. ஏன்னா இங்க நம்ம சொல்றோம் அவனோட hat கிங் வந்து ரிமூவ் பண்ண சொன்னான், அவனோட. So his மாறுது. The teacher said to him, do not read so fast. டீச்சர் வந்து ஒருத்தனுக்கு சொல்லிருக்காங்க, ரொம்ப ஸ்பீடா படிக்காத, do not read so fast. The teacher ordered him not to read so fast. ஓகே, இதுவும் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணுவீங்களோ அப்போ உங்களுக்கு இன்னும் கரெக்டா வர ஆரம்பிக்கும். If I were a bird, I would fly. Is this correct, ma'am? ஓகே, ராஜ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. If I were a bird, I would fly. Uh, any other answers from anybody in the class? Is this correct or no? வேருக்கு பதிலா wood அங்க யூஸ் பண்ணிருக்காங்க. Is this correct? No. ஓகே, நாகராஜ் ஏன் நோ சொல்றீங்க? கரெக்ட் தானே அது கிராமட்டிக்கலி? ஐ வேர் இல்ல, இஃப் இது வந்து அவங்க கண்டிஷனல் கிளாஸுக்கு கேட்டிருக்காங்க. இஃப் ஐ வேர் அ கண்டிஷனல் சென்டென்சஸ்க்கு. இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வில் ஃப்ளை, கரெக்ட் தான் அது. இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, பாஸ்ட்ல வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து வேர், வேர் தான் இங்க பாஸ்ட். இஃப் ஐ வேர் அ பேர்ட், ஓகே, அதுக்கு வந்து இங்க would யூஸ் பண்ணிக்கணும். அதே வந்து இஃப் ஐ எம் அ பேர்ட், இது சொல்லுங்க. இஃப் ஐ எம் அ பேர்ட் ஐ டேஷ் ஃப்ளை. இங்க என்ன வரும்? இஃப் ஐ எம் அ பேர்ட், இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ஐ வில் ஃப்ளை, கரெக்ட். இது பாஸ்ட் டென்ஸ்ல இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஏன்னா வேர் வந்து பாஸ்ட், வுட் ஃப்ளை. இஃப் ஐ had
இதுக்கு ஆன்சர்ஸ் போடுங்க. If I had born as a bird, இதுக்கு என்ன வரும்? Flying, okay. No, 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 no. Not born. Wait, if I had been born as a bird, I dash. இங்க flyக்கு தான் ஏன் வரும். ஓகேவா? flyயோட தான் நீங்க இப்போ எழுதுங்க. chat பாக்ஸ்ல போட்டிருக்கேன். I would have fly. Okay, Geeta Ramanan says I would have fly. What about others? I would have fly. I would have fly. Okay, I would have flown. நீங்க க்ளோஸ் வெங்கடேஷ், நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. fly கண்டிப்பா வராது. would have கரெக்ட். கீதா சுதன் நாகராஜ் would have வரைக்கும் நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்க. fly வராது. வெங்கடேஷ் flown வராது. flown வரும். flown அப்படிங்கிற ஒரு வேர்ட் இல்ல, flown தான் இருக்கு. flown தான் இருக்கு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல நம்ம flown சொல்றோம். ஓகே, ஓகே, fine. This is what is all about reported speech, fly, flow, flown. Correct. That's right, Venkatesh. Fly, flow. No, fly, flew வரும், not flow. Fly, flow, flown இல்ல. Fly, flew, flown. Type பண்ற. Fly, flew, flown. Past tense வந்து flew. Past participle வந்து flown. Okay? Okay, இன்னும் 2 minutes இருக்கு கிளாஸ் முடியறதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு குவிஸ் அனுப்பி விடுறேன். இப்போ கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல ஒன்னு, டென்சஸ்ல சில கொஸ்டின்ஸ். அது வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுல என்ன மிஸ்டேக்ஸ் வருதோ நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அனுப்பி விடுறேன் டெலிகிராம் சேனல்லயே. அது பார்க்கலாம் நீங்க. பழைய ரிசல்ட்ஸ், குவிஸோட ரிசல்ட்ஸும் அனுப்பி விடுறேன். யார் யாரெல்லாம் அட்டெம்ட் பண்ணிருக்கீங்களோ. இப்போ இதோட வந்து உங்களுக்கு இங்கிலீஷோட சாப்டர்ஸ் முடியுது. என்னென்னலாம் லெசன்ஸ் எடுத்திருக்கேனோ அது எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் இருக்கு. உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லயும் போட்டிருக்காங்க. கண்டிப்பா அந்த செஷன் ரெக்கார்டிங்ஸை எடுத்து பார்த்து ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃபுல்லா டெஸ்ட் கொடுக்க போறேன். ஸோ ஒரு நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளேயே ஒரு வந்து டவுட் கிளியரிங் செஷன் மாதிரி கூட வைக்கலாம். இல்ல ரிவிஷன் செஷன் மாதிரி கூட நான் வைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் வந்து நிறைய எழுதுங்க. சாம்பிள் டெஸ்ட், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கிரியேட் பண்ணி டெலிகிராம் குரூப் சேனல்ல போட்டுட்டே இருப்பேன். அது கம்ப்ளீட் பண்ணி அதோட ஃபீட்பேக் கொடுக்குறேன். நீங்க வந்து யார் யாரெல்லாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு கிளாஸ் கூட வச்சு என்ன எந்த இடத்துல எந்த கிராமர் மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்க டெலிகிராம் சேனல்லையும் கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ so much everyone. I'll send the test link. Bye.